அண்மை செய்தி தென்காசி மாவட்டம் குற்றாலம் பகுதியில் உள்ள அனைத்து அருவிகளிலும் ஐயப்ப பக்தர்கள் அதிகரித்து வருகின்றனர். கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. அண்மை செய்தியாக அது குறித்து நாம் பார்த்து வருகிறோம். ஐயப்ப பக்தர்கள் அதிக அளவில் குவிந்ததால் குற்றாலம் அருவி பகுதிகள் களைகட்டியிருக்கிறது. இதனால் அப்பகுதி வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ரஞ்சித். ரஞ்சித், இப்ப குற்றால அருவிகளில் ஐயப்ப பக்தர்களின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. தற்போதைய நிலவரம் என்ன? தற்போது தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் தற்போது ஏராளமானோர் குற்றாலம் பகுதியில் உள்ள அருவிகளுக்கு வருகை தந்து புனித நீராடிவிட்டு சென்று வருகின்றனர். குறிப்பாக சபரிமலை செல்லும் பக்தர்கள் முன்னதாக குற்றால அருவிகளில் புனித நீராடிவிட்டு சபரிமலை செல்வதை வழக்கமாக கொண்டுள்ள நிலையில் தற்போது தமிழகம் மட்டுமல்லாது நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சபரிமலை நோக்கி செல்லும் ஐயப்ப பக்தர்கள் தற்போது குற்றாலம் பகுதியில் உள்ள குற்றாலம் மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி, சிற்றருவி உள்ளிட்ட அருவிகளில் வருகை தந்து புனித நீராடிவிட்டு சபரிமலை நோக்கி சென்று வரும் நிலையில் சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் கூட்டமானது தற்போது குற்றாலம் பகுதியில் உள்ள அனைத்து அருவிகளிலுமே களை கட்டி வருகிறது. இதன் காரணமாக அப்பகுதியில் உள்ள வியாபாரிகள் மிகுந்த மகிழ்ச்சிக்குள்ளாகியுள்ள நிலையில் இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் வழக்கத்தை விட கூடுதலாக ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் காணப்பட்டு வரும் நிலையில் நாளை மறுநாள் சனி மற்றும் ஞாயிறு விடுமுறை தினம் என்பதால் வழக்கத்தை விட அதிகமாக ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் வருவார்கள் என்பதால் அந்த பகுதியில் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு கண்காணிப்பு பணியும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது கூறினோம். தகவல்களை வழங்கியமைக்க நன்றி ரஞ்சித்.